செலவீனங்களும் வளர்ந்து கொண்டிருக்கும். நம்ம குழந்தைகளுக்கு திருமணத்தின் சார்ந்த விஷயத்தை முன்னெடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இப்பொழுது எடுத்து செய்யறதுக்கான மாதமாக அதுக்கான வரவேற்பு என்ன நடக்குது. நான் சொல்கிறேன், பெண் பார்க்கும் படலும் ஆண் பார்க்கும் படலும் என்று சொல்கிற மாதிரி மாப்பிள்ளை பார்க்கப்படும் நிச்சயதார்த்தம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த மாதத்தில் நாம் முடிச்சுக்கலாம். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சுமூகமான உறவுகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை இந்த மாதம் விலகும். ஒரு 17 தேதிக்கு அப்புறம் நீங்கள் தொடுகின்ற வேலைகளில் வெற்றி கிடைக்கும். எதை செய்தாலும் வெற்றி கிடைக்கணும் ஐயா, முதல்ல நம்ம தான் நினைக்கணும். அதாவது வெளியூர் போனால் கூட அங்கேயும் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்துலேயும் நம்ம சக்ஸஸ் பண்ணி காட்டணும். அந்த அமைப்புகள் இப்போ தேடி வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலும் தடையாக இருந்தது அல்லவா, உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே தடை 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 மட்டுமே இருந்தது. அந்த தடையெல்லாம் இப்பொழுது இந்த மாதத்துலேருந்து ஒன் பை ஒன் விலகிறதுக்கான காலமாக இந்த மாதம் இருக்கும். பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை விலகும். இந்த மாதம் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். அவங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்களும் முன்னுக்கு வரும். பெரிய பெரிய பிரச்சனையிலிருந்து அவங்க விடுபட்டு வெளியே வரதுக்கான அமைப்புகள் இந்த மாதம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதத்தை ஓரளவுக்கு நிமித்தம் என்று சொல்கிற மாதிரி ஓரளவுக்கு எதையும் தாங்கி பிடிக்கக்கூடிய தன்மையில் அந்த சுக்கிர பகவானுடைய ஆட்சி பெறுகின்ற காலத்தால் எதையும் சமாளிக்கின்ற திறமை, எவ்வளோ செலவீனத்தை கொடுத்தாலும் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வருமானத்தை கொடுப்பாரு. எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்களே, மகர ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எவ்வாறு இருக்க போகுது, நம்ம வாழ்வில் நல்லது நடக்குமா? ஏன்னா குரு அருள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நம்மளுக்கு 6ஆம் இடத்துல மறைந்திருப்பதும் சூரியனுடைய பார்வையும் அங்கேயே வந்து புதனுடைய அமைப்பும் அங்கேயே இருக்குது. ஆட்சி பெற்ற புதன் அங்கேயே இருக்கார். நம்மளுக்கு அவர் தான் 6ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் என்று சொல்லக்கூடிய நம்ம ராசிநாதன் 3ஆம் இடத்துல ஆட்சிக்கு இணையான அமைப்பில் அமர்ந்திருக்கார் ஐயா. 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், கேது பகவான், அதாவது சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல வீட்டிலிருந்து ஒரு மக்களுக்கு தேவையான சுபபோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் 5ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகின்றார். ஒரு வாழ்க்கையில் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய சுபிட்சமான நிகழ்வுகள் என்னைக்குனா ஒரு நாள் தாங்க அந்த வாய்ப்புகள் தரும் என்று சொல்லுவாங்கல்ல, அந்த வாய்ப்புகள் மகர ராசிக்கு திருப்பியும் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான காலம் வருகின்றது. நம்ம வாழ்க்கையிலையும் புதிய புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம், புதிய சிஸ்டத்தை நம்ம ஓப்பன் பண்ணலாம், நம்ம வேலைக்கான அமைப்புகளை தேடலாம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் இப்பொழுது உருவாகி வருது. மகரத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு புதுமை தேவை. இந்த ஷேர் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடாமல் இருப்பதும் நன்மை. ஏன்னா இன்னும் ஆட்சி பெறலை, சதயத்தில் ஆட்சி பெறலை. இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத இடத்துல போடுறது, முதலீடு செய்யறது, இந்த மாதிரி விஷயத்தை தடை. 3ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று காலத்தில் அதிகமான செல்வங்களும் வரும். அது தேவையில்லாத இடத்துல நம்ம போடக்கூடாது. நிலம் சார்ந்த விஷயத்தில் நம்ம முன்னெடுக்கிறது ரொம்ப நன்மையை தரும். 6ஆம் இடத்துல குரு பகவானும் புதன் பகவானும் சேர்ந்திருக்காங்க. கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்த வந்த தடை விலகும். கல்வியால் ஏற்பட்டு வந்த முன்னேற்றம் எல்லாம் சரியில்லை கிடைக்கல, வேலை அமைப்பு கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் தேடி வருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். காரணம், அந்த 7ஆம் இடத்துல சூரியனுடைய நிலைப்பாடு மாறும். மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 17ஆம் தேதிக்கு அப்புறம் நிலை மாறி 7ஆம் இடத்துலேருந்து நேரடி பார்வை நம்மளை பார்ப்பார். சின்ன சின்ன உபாதைகள், அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். என்னவோ அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி சுந்துருவுகள் வர்றதுக்கான காலமாக இந்த 8ஆம் இடத்துல கூடிய செவ்வாய். வார்த்தையில் கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எப்போ பேசினாலும் வார்த்தையில் நாம் கவனத்தை ஒரு முறைக்கு 3 முறை யோசனை செய்துவிட்டு நீங்கள் வார்த்தை விடுவது ரொம்ப நன்மை தரும். பகவானுடைய அமைப்பு நன்றாக இருப்பதால் பயப்பட தேவையில்ல. சனி பகவானுடைய அமைப்பு, அதனால் பிரச்சனை தரக்கூடியது நீங்கள் விலகிட்டீங்க. 80% நம்மளுக்கு சனி பகவானுடைய தாக்கம் என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்குமா. விரயம் என்று சொல்லக்கூடிய பார்வையில் பார்க்கறதால சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குதோ அதுக்கேற்றாற்போல் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கான செலவீனங்கள் இதுவும் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தில் அவருடைய பார்வை அங்கே பாக்கிய பார்வை என்று சொல்லுவாங்க. அந்த பார்வை பதியக்கூடிய இடத்துலையும் குரு பகவானுடைய பார்வை அங்கேயே பதியத்தால் செலவீனங்களும் வளர்ந்து கொண்டிருக்கும். நம்ம குழந்தைகளுக்கு திருமணத்தின் சார்ந்த விஷயத்தை முன்னெடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இப்பொழுது எடுத்து செய்யறதுக்கான மாதமாக அதுக்கான வரவேற்பு என்ன நடக்குது. நான் சொல்கிறேன், பெண் பார்க்கும் படலும் ஆண் பார்க்கும் படலும் என்று சொல்கிற மாதிரி மாப்பிள்ளை பார்க்கப்படும் நிச்சயதார்த்தம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த மாதத்தில் நாம் முடிச்சுக்கலாம். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சுமூகமான உறவுகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை இந்த மாதம் விலகும். ஒரு 17 தேதிக்கு அப்புறம் நீங்கள் தொடுகின்ற வேலைகளில் வெற்றி கிடைக்கும். எதை செய்தாலும் வெற்றி கிடைக்கணும் ஐயா, முதல்ல நம்ம தான் நினைக்கணும். அதாவது வெளியூர் போனால் கூட அங்கேயும் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்துலேயும் நம்ம சக்ஸஸ் பண்ணி காட்டணும். அந்த அமைப்புகள் இப்போ தேடி வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு விஷயத்திலும் தடையாக இருந்தது அல்லவா, உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே தடை 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 மட்டுமே இருந்தது. அந்த தடையெல்லாம் இப்பொழுது இந்த மாதத்துலேருந்து ஒன் பை ஒன் விலகிறதுக்கான காலமாக இந்த மாதம் இருக்கும். சூழ்நிலை உங்களுக்கு தகுந்தாற் போல் வருது. வேலை வாய்ப்புகள் தேடி வரும். அரசாங்க தரப்பு உத்தியோகம் எது இருந்தால்
அந்த பாஸ் மார்க்கு இல்லை நான் பெரிய படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலம். மேற்படிப்பு படிக்கிறவங்களுக்கெல்லாம் இது வாய்ப்பு தருகின்ற மாதமாக அமையப்போகுது. நான் வெளியூரில் போய் படிக்க போகிறேன் சுவாமி, அதில் என்னென்னு சார்பாக கிடைக்குன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அந்த சீட்டு கிடைக்கிறது, இதை மாதிரி இறக்கிறதுக்கு லொக்கேஷன் போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட் தான். இடமாற்றம் என்று சொன்னால் அது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டால் கண்டிப்பாக செய்து கொள்ளுங்கள். வீடாகட்டும், இடமாகட்டும், வேலையாகட்டும். ஏன்னா இடமாற்றம் பண்ணிக்கலான்ங்கிற சுவாமி மனசுக்கு ரொம்ப இதுமில்லாமல் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் செய்து கொள்ளதால் எந்த தடையும் கிடையாது. நம் வாழ்வில் சின்ன சின்ன குறைபாடுகள், உடலில் ஏற்பட்ட குறைபாடுகள் இப்போ இந்த மாதம் நீங்கக்கூடிய மாதமாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து போயிருக்கும். அந்த தொந்தரவான விஷயம் இனிமேல் வராது. பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனை விலகும். இந்த மாதம் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். அவங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்களும் முன்னுக்கு வரும். பெரிய பெரிய பிரச்சனையிலிருந்து அவங்க விடுபட்டு வெளியே வரதுக்கான அமைப்புகள் இந்த மாதம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதத்தை ஓரளவுக்கு நிமித்தம் என்று சொல்கிற மாதிரி ஓரளவுக்கு எதையும் தாங்கி பிடிக்கக்கூடிய தன்மையில் அந்த சுக்கிர பகவானுடைய ஆட்சி பெறுகின்ற காலத்தால் எதையும் சமாளிக்கின்ற திறமை, எவ்வளோ செலவினத்தை கொடுத்தாலும் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வருமானத்தை கொடுப்பார். பகவானுடைய அமைப்பும் நன்றாக இருப்பதால் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவாலியும் இந்த தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப நன்மையை தரும். மகர ராசி பொறுத்த வரைக்கும் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஷேர் ஆசையை தூண்டும் என்று சொல்வார்கள். ராகு பகவான் ஆசையை தூண்டி விட்டுடுவார். அந்த வார்த்தையில் மட்டும் ராகு பகவானுடைய வார்த்தையிலும் மதிமயங்கி செல்லாமல் இருப்பது நன்மை. ஃபோன்லேயே பேசி எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட நோட்லேருந்து எல்லாத்தையும் ரூபாலேருந்து எல்லாத்தையும் கறந்து குடிக்காலம். அதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஷேர் சார்ந்த விஷயங்கள் அதில் எடுக்காமல் இருப்பது ரொம்ப நன்மையை தரும். தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கறது, தேவையில்லாத நட்பு வட்டாரங்களால் நம்ம அவமானப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் தொடாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும். குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை விலகும். முதல்ல விலகத்தை நம்ம குடும்ப பிரச்சனையிலேருந்து விலகுவீங்க. சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக காதல் திருமணங்கள் திடீர்னு பார்த்தா காதல் திருமணங்கள் கைகூடிடும். என்ன சாமி 6ஆம் இடத்துல சொல்கிறீங்க குருவார், இதெல்லாம் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. சுக்கிரனுடைய நிலைப்பாடு நன்றாக இருந்தால் காதல் திருமணங்கள் உடனுக்குடன் கைகூடக்கூடிய காலம். சூரியனுடைய நிலைப்பாடு இருந்தால் தைரியத்தோடு நீங்கள் எந்த வேலையுமே செய்து முடிப்பீங்க. அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நன்றாக இருப்பதால் குடும்பம் சார்ந்த விஷயங்கள், உறவுகளில் ஏற்பட்டு வந்த விரிசல்கள், நம் உடலில் ஏற்பட்டு வந்த விரிசல்கள் அனைத்தும் நீக்கக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கும். வரவுக்கேற்றார் போல் செலவினும், செலவுக்கேற்றார் போல் வரவும் நம்மளுக்கு இருந்து கொண்டே இருக்கும். பிரிவினை என்று சொன்ன கணவன் மனைவி உறவில் மட்டும் சற்று கவனத்தை பேச்சில் இல்லை, எதுலேயுமே கவனத்தை எடுத்துங்க. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் கொஞ்சம் ரஃபாக இருந்தால் கூட நம்மளுக்கு பேடாக வந்துடும். அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடைபெறுது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர திருச்செந்தூர் சென்று வர, முக்கியமாக திருச்செந்தூர் மகர ராசிக்காரங்க போய் வர அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த பின்தங்கி போன நிலைமையெல்லாம் மாறிடும். இல்லைன்னா சுவாமிமலை, கும்பகோணத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சுவாமிமலை சென்று வர குருவருளும் திருவருளும் இந்த நேரத்தில் கிடைக்கும். குருவாக இருக்கக்கூடிய இடம் பழனி ஒன்று, சுவாமிமலையும் ஒன்று. இந்த நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை இல்லாத நேரத்தில் குரு சார்ந்த விஷயத்தில் சித்தர் பீடம், இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம சித்தர்கள் பெருமான்கள் வணங்குவதும் இவங்களால் நம்மளை வணங்கி வந்தாலே உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் விலகி நல்லது நடக்கும். நன்றி, வணக்கம்.